வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃப்ரெனோஃபர் டைஃப்ராக்ஷன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் பார்த்துட்டு அதில் ஃப்ரெனர்ஸ் டைஃப்ராக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸில் ஃப்ரெனோஃபர் டைஃப்ராக்ஷன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டைஃப்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். லைட் வேவ்ஸ் வந்து ஒரு அப்டேக்கல்ஸ், அது போகிற பாத்தில் ஒரு அப்டேக்கல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்டேக்கல்ஸ்னுடைய சைஸ் 10⁻⁷ மீட்டர் வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது அந்த லைட் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய எட்ஜஸில் அப்டேக்கல்ஸ்னுடைய எட்ஜில் என்ன ஆகும் அப்படின்னா பெண்ட் ஆகி போகும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் நேற்று கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது ஃப்ரெனோஃபர் டைஃப்ராக்ஷனில் என்ன மாதிரியாக டைஃப்ராக்ஷனை ஃப்ரெனோஃபர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டைஃப்ராக்ஷனில் லைட் வேவ்ஸ் வந்து பெண்ட் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். எங்கே? அப்டேக்கல்ஸ்னுடைய ஏஜஸில். அது எப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா அந்த அப்டேக்கல்ஸ்னுடைய சைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சைஸாக இருக்கும்போது அப்படின்னு பார்த்தோம். ஃப்ரெனோஃபர் வந்து அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டைஃப்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோர்ஸ் அண்ட் ஸ்க்ரீன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸும் ஸ்க்ரீனும் இன்ஃபினிட்டியில் இருக்கணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னா இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அண்ட் இதில் யூஸ் பண்ணுற வேவ் ஃப்ரண்ட் வந்து பிளேன் வேவாக இருக்கணும் அப்படின்ற சில கண்டிஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா தான் இந்த டைஃப்ராக்ஷன் வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கண்டிஷனையும் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறாங்க. எப்படி? சோர்ஸும் ஸ்க்ரீனும் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அண்ட் ஆல்சோ வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளெயினாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த சோர்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் வந்து மேடப் ஆஃப் லென்ஸ் வச்சும் நம்ம இதை மேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆப்டிக்கல் செட்டப் அப்படின்னா ஒரு லென்ஸ் வந்து இருக்கும். அந்த லென்ஸ் எதுக்கு அப்படின்னா சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை வந்து காலிமேட் பண்ணுறதுக்காக, அதை பேரலல் ஆக்கிறதுக்காக ஒரு லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த லென்ஸ் வந்து L1. நெக்ஸ்ட்டு ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லென்ஸ் எதுக்கு அப்படின்னா டைஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பீம்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் வந்து ஃபோக்கஸ் ஆக வச்சு அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக லென்ஸ் 2 வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரெனோஃபர் டைஃப்ராக்ஷனில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அதனுடைய சென்ட்ரல் பேண்ட் எப்பயுமே டைஃப்ராக்ஷன் பேட்டர்னில் சென்ட்ரல் பேண்ட் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பிரைட்டாக மட்டும்தான் இருக்கும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தீட்டா வந்து 0வாக இருக்கும்போது அந்த பேண்ட் எப்படி இருக்கும், சென்ட்ரல் பேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா விச் வில் பி பிரைட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? டி அப்படிங்கிறத ஸ்லிட் வித். ஸோ ஸ்லிட்டோட வித் என்ன அப்படின்னா அந்த டியால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன் என்ன அப்படின்னா பாத் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். பாத் டிஃப்ரென்ஸ்க்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா டெல் இஸ் ஈக்குவல் டு டி சைன் தீட்டா. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபை இஸ் ஈக்குவல் டு 2π/λ இன்டூ டி சைன் தீட்டா அப்படிங்கிறது தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கான கண்டிஷன். ஸோ இது ஃப்ரெனோஃபர் டைஃப்ராக்ஷனில் பாத் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கான கண்டிஷன் என்னன்றதை நமக்கு கொஷினாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் டி அப்படிங்கிறது ஸ்லிட்டோட வித் எவ்வளவோ அதுதான் டி. அண்ட் தீட்டா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டைஃப்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற ஆங்கிளில் சொல்கிறது தான் இந்த தீட்டா. ஓகே, ஸோ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் இன்ஸ்டன்ட் பீமும் டைஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய டைஃப்ராக்டட் பீமும் ரெண்டுமே பேரலாக தான் இருக்கும், பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கும். அதே நம்ம நேற்று கிளாஸில் பார்த்த ஃப்ரெனெல்ஸ் டைஃப்ராக்ஷனில் என்ன கண்டிஷன் பார்த்தோம்? இன்ஸ்டன்ட் பீம் வந்து டைவர்ஜென்ட்டாக இருக்கும், டைஃப்ராக்டட் பீம் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஸ்பெரிக்கல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்ஸாக அது இருக்கலான்னு பார்த்தோம். ஆனால் ஃப்ரெனோஃபரில் முக்கியமாக ரெண்டு கண்டிஷன், இன்ஸ்டன்ட் அண்ட் டைஃப்ராக்டட் பீம் ரெண்டுமே பேரலாக தான் இருக்கணும் அண்ட் வேவ் ஃப்ரண்ட் வந்து பிளெயின் வேவாக தான் இருக்கும் அப்படின்றத இதில் முக்கியமாக கண்டிஷனாக பார்க்குறோம். ஓகே, அடுத்தது இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 4 விஷயம். ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும், ஃபேஸ் பேராமீட்டர் எப்படி இருக்கும், இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அண்ட் ஃபுல் இன்டென்சிட்டி எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடும் இன்டென்சிட்டி பேராமீட்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபாவாக இருக்கும். அப்போ இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் I0 சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே ஃபேஸ் பேராமீட்டர் ஆல்ஃபா அப்படிங்கிறது ஃபேஸ் பேராமீட்டர்னு சொல்லுவோம். அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா πd சைன் தீட்டா டிவைடட் பை லாம்டாவாக இருக்கும். லாம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த் ஆஃப் த லைட் யூஸ்ட் அண்ட் டி அப்படிங்கிறது அந்த ஸ்லிட்டோட வித். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஃபுல் இன்டென்சிட்டி ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா I of theta is equal to I0 into sin πd sin theta divided by lambda divided by ஆல்ஃபாவுடைய வேல்யூ திருப்பி சப்ஸ்டிட் பண்ணும், πd sin theta divided by lambda the whole square. ஸோ ஜஸ்ட்டு
இந்த இன்டென்சிட்டி ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? அதில வந்து அந்த ஆல்ஃபாவோட வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது, இந்த ஃபுல் இன்டென்சிட்டி எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்களா அப்படின்னா, அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ரிசல்ட் அண்ட் ஆம்ப்ளிட்யூட் என்னன்னு படிச்சுக்கோங்க. அண்ட் இன்டென்சிட்டி என்னன்னு படிச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் பாராமீட்டர் என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிட்யூட் அப்படிங்கிறது. ஸோ சென்ட்ரல் மேக்ஸிமம்ல இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரைட்டா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா, தீட்டா இஸ் ஈக்குவல் டூ 0வா இருக்கும். அண்ட் சென்ட்ரல் மேக்ஸிமம் பிரைட் பேண்ட் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய விட்த் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, டெல் தீட்டா இஸ் ஈக்குவல் டூ 2 லாம்ப்டா டிவைடட் பை டிஆ இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பிரின்சிபல் மேக்ஸிமா கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சைன் ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து 0வா இருக்கணும். தட் இஸ் அந்த ஃபேஸ் பாராமீட்டர் இருக்கு இல்லைங்களா? அந்த பாராமீட்டர் வந்து 0வா இருக்கணும். ஃபேஸ் ஃபேக்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னா, என் பையா இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ஃபா வந்து 0வா இருக்கணும். பீட்டா என்னவா இருக்கணும்? என் பையா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கும்? பிரின்சிபல் மேக்ஸிமாக்கான கண்டிஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பிரின்சிபல் மேக்ஸிமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, கண்டிஷன் என்ன? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டூ 0, பீட்டா இஸ் ஈக்குவல் டூ என் பையா இருக்கணும். ஸோ அதாவது ஃபேஸ் பாராமீட்டர் வந்து ஃபேஸ் பாராமீட்டர் ஆல்ஃபா வந்து 0வா இருக்கணும். ஃபேஸ் ஃபேக்டர் வந்து ஃபேஸ் ஃபேக்டர் பீட்டா வந்து என் பைக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டூ 0, பீட்டா இஸ் ஈக்குவல் டூ என் பை அப்படிங்கிறது ஞாபகத்துல இருக்கணும். ஸோ சென்ட்ரல் மேக்ஸிமம்ல நமக்கு எந்த மாதிரியான பேண்ட் கிடைக்கும் அப்படின்னா, பிராடான ஒரு பேண்ட் வந்து கிடைக்கும். அப்ப இன்டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லா ரேஸுமே இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம்ல ஒரே ஃபேஸ்ல இருக்கும். அதனால தான் தீட்டா இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மேக்ஸிமம் எப்படி இருக்கும்? செகண்ட் ஆர்டர் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் மேக்ஸிமம் a பிளஸ் b sin theta is equal to லாம்ப்டாக்கு ஈக்குவலா இருக்கும். அண்ட் nth ஆர்டர் மேக்ஸிமம் வந்து a பிளஸ் b sin theta is equal to n லாம்ப்டாக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக சென்ட்ரல் மேக்ஸிமம விட நேரோவான, ஷார்ப்பரான ஒரு நமக்கு இன்டென்சிட்டி தான் நமக்கு கிடைக்கும். பேண்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இன்டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, குறைஞ்சிட்டே வரும். இருக்கிறதுல அதிகமா எதுக்கு இருக்கும் அப்படின்னா, சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு தான் இருக்கும். மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எதுக்கு இருக்கும் அப்படின்னா, சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு இருக்கும். ஸோ போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிட்டே வந்துரும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இதில ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பிரின்சிபல் மேக்ஸிமாக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கண்டிஷன் ஃபார் மினிமா. மினிமாக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து சிங்கிள் ஸ்லிட் தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். இல்லைங்களா? ஃப்ரெனோஃபர்ல நம்ம என்ன ஸ்லிட் யூஸ் பண்றோம்? சிங்கிள் ஸ்லிட் யூஸ் பண்றோம். ஸோ அப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூ என்னவா இருக்கணும்? டார்க் ஃப்ரிட்ஜஸ்க்கு அப்படின்னா, மினிமாக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, எம் பையா இருக்கணும். ஓகே. இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது என்னன்னா, +or -1, +or -2, +or -3. +or -1, +or -2, +or -3 எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டுட்டே இருக்கும்ல. இதில ஏன் 0 இன்வால்வ் ஆகல அப்படின்னா, 0 அப்படிங்கிறது சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கான ஒண்ணு. ஸோ அத வந்து இதில இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, மினிமால வந்து சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து இன்க்ளூட் ஆகாது இல்லைங்களா? அதனால தான் எம்மோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ இதில மினிமாக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டூ எம்பை. மேக்ஸிமா கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் ஆல்ஃபாக்கு என்னது? ஆல்ஃபா வந்து 0வா இருக்கணும். ஆனா மினிமாக்கு ஆல்ஃபா வந்து எம்பையா இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில பீட்டா என்னவா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு குடுக்கல. ஸோ ஆல்ஃபாவ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் ஸ்லிட் மினிமமா இருக்கணும் அப்படின்னா, ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து என் பையா இருக்கணும். இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. 0 வந்து எதுக்கு? சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு. ஸோ நம்ம இங்க டார்க் ஃப்ரிட்ஜஸ்க்கான கண்டிஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சிங்கிள் ஸ்லிட்டா இருக்கும்போது டார்க் பேண்ட் கிடைக்கிறதுக்கான அதாவது மினிமா கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் வந்து d sin theta is equal to m lambda அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே கிரேட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா, மினிமா கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, n into a plus b sin theta is equal to m lambda. ஓகே. ஸோ சிங்கிள் ஸ்லிட்டுக்கு m வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நமக்கு சென்ட்ரல் மேக்ஸிமம் கிடைக்கும். மினிமா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, +1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். +1, +2 அதாவது +or-1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது இப்போ நம்ம அதாவது பிரின்சிபல் மேக்ஸிமா, பிரின்சிபல் மினிமாக்கான கண்டிஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து செகண்டரி மேக்ஸிமாக்கான கண்டிஷன் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் செகண்டரி வேவ்லெட்டுக்கு என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். சோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம். அப்போ இங்க நமக்கு இந்த சோர்ஸ் வந்து செகண்டரி வேவ்லெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு காரணமா இருக்கு. இல்லைங்களா? அதனால இங்க நமக்கு செகண்டரி மேக்ஸிமம், செகண்டரி மினிமா வந்து கிடைக்கும். ஓகேவா? யூசுவலா நம்ம பிரைமரி மேக்ஸிமா, பிரைமரி மினிமாவ மட்டும் தான் பார்ப்போம். ஆனா இங்க ஃப்ரெனோஃபர் டைஃப்ராக்ஷன்ல நமக்கு என்ன கிடைக்குது? செகண்டரி மேக்ஸிமம், செகண்டரி மினிமா வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி செகண்டரி மேக்ஸிமா அப்படிங்கிறது என்னன்னா, வீக்
பீக்ஸ் பிட்வீன் பிரின்சிபல் மேக்ஸிமா. ஸோ 2 பிரின்சிபல் மேக்ஸிமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இடையில ஒரு வீக்கான பீக் இருக்கும். அந்த வீக்கான பீக் எது அப்படின்னா இந்த செகண்டரி மேக்ஸிமா. ஓகேவா? ஸோ பிட்வீன் 2 அட்ஜசன்ட் பிரின்சிபல் மேக்ஸிமா, 2 அட்ஜாசன்ட் பிரின்சிபல் மேக்ஸிமா அடுத்தடுத்த பிரின்சிபல் மேக்ஸிமா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு இடையில எவ்வளோ நம்பர் ஆஃப் மினிமா இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் செகண்டரி மேக்ஸிமா இருக்கும் அப்படின்னா, n-1 நம்பர் ஆஃப் மினிமா வந்து இருக்கும். எதுக்கு இடையில? பிரின்சிபல் மேக்ஸிமாக்கு இடையில எவ்வளோ மினிமாஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் n-1 நீங்க எழுதணும். எவ்வளோ செகண்டரி மேக்ஸிமா இருக்கும் அப்படின்னு கேட்டால் n-2 அப்படின்றத நீங்க எழுதணும். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் வேர்டா வரும். 2 அடுத்தடுத்த பிரின்சிபல் மேக்ஸிமாக்கு இடையில எவ்வளோ நம்பர் ஆஃப் மினிமா இருக்கும் அப்படின்னு கேட்டால் n-1ன்னு எழுதணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் செகண்டரி மேக்ஸிமா இருக்கும் அப்படின்னு கேட்டால் n-2ன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்டரி மேக்ஸிமாக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1.43 பை. செகண்டரி மேக்ஸிமாக்கான ஆல்ஃபாவோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 2.46 பை. ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த இன்டென்சிட்டி வேல்யூ அப்படின்னு கேட்டால் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மச் வீக்கர் தேன் த சென்ட்ரல் பிரைட் மேக்ஸிமம். இது மேக்ஸிமமாகவே இருந்தாலும் செகண்டரி மேக்ஸிமாவே இருந்தாலும் அதனுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா வீக்கராக தான் இருக்கும். சென்ட்ரல் பிரைட் மேக்ஸிமம்க்கு தான் வந்து இருக்கிறதுலையே அதிகமான இன்டென்சிட்டி வந்து இருக்கும் சென்ட்ரல் பிரைட் பேண்டுக்கு. அதை விட கம்மியான இன்டென்சிட்டியோட தான் மீதி இருக்கிற எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபார் லார்ஜ் n செகண்டரி மேக்ஸிமா இன்டென்சிட்டி பிகம் நெக்லிஜிபிள், ஒன்லி ஷார்ப் பிரின்சிபல் மேக்ஸிமா விசிபிள். ஸோ செகண்டரி மேக்ஸிமா வந்து n வேல்யூ இன்க்ரீஸ் ஆக நெக்லிஜிபிள் ஆகிட்டே போகும். பிரின்சிபல் மேக்ஸிமா மட்டும்தான் நமக்கு விசிபிளாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2 தான் முக்கியம். எவ்வளோ நம்பர் ஆஃப் மினிமா இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் செகண்டரி மேக்ஸிமா இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம். ஓகே. ஸோ இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் வந்து ஒரு கிராஃப் மூலியமாக கொடுத்துருக்காங்க. sin alpha divided by alpha squared தான் வந்து இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன். ஸோ அதுக்கான கிராஃப் பாருங்கள். இருக்கிறதுலே அதிக இன்டென்சிட்டி எதுக்கு இருக்குது? சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு தான் இருக்குது. ஸோ மீதியெல்லாம் அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்தேன். இது படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போது சிங்கிள் ஸ்லிட்டில் நமக்கு முக்கியமான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தது பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம். எவ்வளோ இருக்கணும்? ஃப்ரெண்டோஃபர் டைஃப்ராக்ஷனில் del is equal to d sin தீட்டாவாக இருக்கணும். அதுவே வந்து ஃபேஸ் பேராமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பை டி சைன் தீட்டா டிவைடட் பை லாம்டான்னு பார்த்தோம். ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோன்னு பார்த்தோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபான்னு பார்த்தோம். அண்ட் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம். இன்டென்சிட்டி ஐ ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு I0 இன்டூ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் இருக்கணும்னு பார்த்தோம். அண்ட் மினிமாக்கான கண்டிஷன் என்னன்றதை பார்த்தோம். டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் லாம்டா. ஸோ எம் வந்து +or-1 +or-2லேருந்து ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா 0லேருந்து ஆரம்பிக்காது. 0 வந்து சென்ட்ரல் மேக்ஸிமம்கானது. ஓகேவா? ஓகே. சென்ட்ரல் மேக்ஸிமம்கான கண்டிஷன் என்ன? டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் மேக்ஸிமம்கான கண்டிஷன். ஓகே. சரி, ஓகே. செகண்டரி மேக்ஸிமம்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2m + 1 இன்டூ லாம்டா பை 2 வந்து செகண்டரி மேக்ஸிமம்கான கண்டிஷன். ஸோ இது அவ்வளோ தூரம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொஷின் மார்க் தான், இருந்தாலும் படிச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் உடைய வித் எவ்வளோ இருக்கும்? அந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் தான் இருக்கிறதுலே பிரைட்டான பேண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதனுடைய வித் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2 லாம்டா டிவைடட் பை டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. அடுத்தது இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிளேன் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது சிங்கிள் ஸ்லிட் பற்றி. ஆனால் இந்த பிளேன் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங்கில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? n நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்லிட்ஸ் எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஸ்லிட்டுமே வந்து சேம் வித்தில் இருக்கும். அந்த ஸ்லிட் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலல் ஸ்லிட்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த 2 ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ஒப்பாக்காக இருக்கும். அப்போ கிரேட்டிங் அப்படின்னா n நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து அதில் இருக்கும். அது ஈக்குவலான வித்தில் இருக்கும். அண்ட் ஒப்பாக் ஸ்பேஸ் வந்து நடுவில் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ அப்படிங்கிறது ஸ்லிட் வித், பி அப்படிங்கிறது ஒப்பாக் ஸ்பேஸ். அந்த 2 ஸ்லிட்டுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதை வந்து ஒப்பாக் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ தான் பி அப்படிங்கிறது. ஏ அப்படிங்கிறது அந்த ஸ்லிட்டோட வித் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது. ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது கிரேட்டிங் எலமெண்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டு கிரேட்டிங் எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி தான் வந்து என்னது? கிரேட்டிங் எலமெண்ட். கிரேட்டிங் எலமெண்ட்னா என்ன அப்படின்னா 2 அடுத்தடுத்த ஸ்லிட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு ஸ்லிட்டுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஸோ ஒரு ஸ்லிட்டோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இன்னொரு ஸ்லிட்டோட சென்டர் பாயிண்ட்டுக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த கிரேட்டிங் எலமெண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ டைஃப்ராக்ஷன் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா கிரேட்டிங் மேலே இன்ஸ்டன்ட் லைட் படும் இல்லையா? அது எந்த மாதிரி படும் அப்படின்னா பேரலல் பீம்ஸாக போய் தான் அந்த இன்ஸ்டன்ட் லைட் கிரேட்டிங் மேலே
நார்மலாக இன்ஸ்டன்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்லிட்டும் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படின்னா செகண்டரி வேவ்லெட்டுக்கு ஒரு சோர்ஸாக ஆக்ட் பண்ணும் அக்கார்டிங் டு ஹைஜன்ஸ் பிரின்சிபல். ஓகே, இப்போ சிங்கிள் ஸ்லிட்டுக்கான ஆம்ப்ளிடியூட் என்னன்றதை நம்ம படித்தோம். என்னன்னு படித்தோம்? ஏ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபான்னு பார்த்தோம். பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்ஸசிவ் ஸ்லிட், அடுத்தடுத்த சக்ஸசிவ் ஸ்லிட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கிரேட்டிங்கில் ஏ ப்ளஸ் பி சைன் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2 பீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான ஃபார்ம்ல வந்து நான் பின்னாடி ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. கிரேட்டிங் எலமெண்ட் என்னன்னு சொல்லுவோம்? ஏ ப்ளஸ் பி தான் கிரேட்டிங் எலமெண்ட்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்றத உங்களுக்கு சொன்னேன். சக்ஸசிவ் ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அந்த ஏ ப்ளஸ் பி கிரேட்டிங் எலமெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இங்கே சூப்பர் பொசிஷன் நடக்கும். அந்த சூப்பர் பொசிஷனில் என்னென்ன வேவ்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ப்ரைமரி மேக்ஸிமா, ப்ரைமரி மினிமா அண்ட் செகண்டரி மேக்ஸிமா. இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா சூப்பர் பொசிஷன் ஆகும் அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா? ஸோ சூப்பர் பொசிஷன் ஆகிறது நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டால் பிரின்சிபல் மேக்ஸிமா, பிரின்சிபல் மினிமா, செகண்டரி மேக்ஸிமாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் கிரேட்டிங்கில் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன? கிரேட்டிங்கில் நமக்கு ஆம்ப்ளிடியூடுக்கான ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான். ஓகேவா? ஸோ இதை படிச்சுக்கோங்க. ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடுக்கான ஃபார்முலா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா சைன் என் பீட்டா டிவைடட் பை சைன் பீட்டா. அதுவே இன்டென்சிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கிரேட்டிங்கில் ஐ ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் டாட் சைன் என் பீட்டா டிவைடட் பை என் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்லிட்டுக்கு இருந்ததோட இந்த சைன் என் பீட்டா டிவைடட் பை சைன் பீட்டா அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை ஆகிருக்கும். அதே மாதிரி இன்டென்சிட்டிலையும் அதுதான் மல்டிப்ளை ஆகிருக்கும். ஆனால் இன்டென்சிட்டி வந்து ஆம்ப்ளிடியூடோட ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால அதை ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அப்போ சிங்கிள் ஸ்லிட்டுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும், நம்ம இந்த கிரேட்டிங்க்கு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது இதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிங்கிள் ஸ்லிட்டுக்கு நமக்கு கிடைச்ச இன்டென்சிட்டி. அதே இந்த ஃபேக்டர் செகண்ட் ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா, என் சைன் என் பீட்டா டிவைடட் பை சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், அது எதுக்காக அப்படின்னா இந்த கிரேட்டிங்கில் வந்து மல்டிபிளான ஸ்லிட்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்லிட்டுக்காக நம்ம கொடுக்குற ஃபேக்டர் தான் இந்த ஃபேக்டர். அடுத்தது கிரேட்டிங் ஈக்குவேஷன் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏ ப்ளஸ் பி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா. ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது கிரேட்டிங் எலமெண்ட், தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள், அங்கே எவ்வளோ ஆங்கிள் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கோ அந்த ஆங்கிள், என் அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். ஸோ டைஃப்ராக்ஷனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் என். அதனுடைய வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். ஏ அப்படிங்கிறது ஸ்லிட்டோட வித், பி அப்படிங்கிறது ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒப்பாக் ஸ்பேஸோடைய அந்த எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் பி. இப்போது இந்த கிரேட்டிங் பேட்டர்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து இருக்கிறதுலே ப்ராடாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். அண்ட் ஹையர் ஆர்டர் மேக்ஸிமா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பராக இருக்கும். என் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அந்த மேக்ஸிமா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பராக இல்லாமல் நேரோவராக போயிடும். அண்ட் அடுத்தது சாரி ஐ டோல்ட் யூ ராங்லி, என்னது என் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஹையர் ஆர்டர் மேக்ஸிமா வந்து ஷார்ப்பராகவும் இருக்கும், நேரோவராகவும் இருக்கும். ஸோ ஷார்ப்பர் நேரோவர் ரெண்டுமே ஒரே மீனிங் தானே. ஸோ அப்போ ஷார்ப்பராகவும் நேரோவராகவும் அந்த ஹையர் ஆர்டர் மேக்ஸிமா இருக்கும் எப்போ என் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ. செகண்டரி மேக்ஸிமா வந்து என் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நெக்லிஜிபிள் ஆயிடும். ஸோ தட் அதை நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். அப்போ பிரைமரி மேக்ஸிமா மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போது முக்கியமான 2 ஒன் வேர்ட் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 2 அட்ஜசன்ட் பிரின்சிபல் மேக்ஸிமாக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மினிமா எத்தனை? n-1. எவ்வளோ நம்பர் ஆஃப் செகண்டரி மேக்ஸிமா இருக்கும்? n-2 செகண்டரி மேக்ஸிமா வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்தது என் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு பிரின்சிபல் மேக்ஸிமா எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ தட் விசிபிளாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா பீக்ஸுமே, அதாவது எல்லா மேக்ஸிமமுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ரஸ் ஆயிரும். அது வந்து நமக்கு விசிபிளாக இருக்காது. பிரின்சிபல் மேக்ஸிமா மட்டும்தான் நமக்கு விசிபிளாக இருக்கும். எப்போ என் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக தட் இஸ் தூரமாக போக அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் பார்த்த இந்த டைஃப்ராக்ஷன் ஆஃப் கிரேட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அண்ட் சிங்கிள் ஸ்லிட்லேயும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றது ஓவராலாக கொடுத்துருக்கேன். முன்னாடி வந்து சிங்கிள் ஸ்லிட்டில் மட்டும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, முன்னாடி பார்த்த ஸ்லைடில். ஸோ இப்போது நம்ம சம்மரிக்கு வந்துட்டோம். ஸோ தட் நம்ம இந்த கிளாஸில் பார்த்த என்டையர் கான்செப்டையும் முக்கியமான ஃபார்முலாஸாக இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ சிங்கிள் ஸ்லிட்டுக்கு பிரின்சிபல் மேக்ஸிமா கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்றதை பார்த்தோம். அண்ட் சிங்கிள் ஸ்லிட்டுக்கு மினிமா கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்றதும் பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்டரி மேக்ஸிமா சிங்கிள் ஸ்லிட்டில் கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் பார்த்தோம். அண்ட் கிரேட்டிங் ஈக்குவேஷன் என்னன்றதை பார்த்தோம். கிரேட்டிங் ஈக்குவேஷன் என்ன? a + b sin θ = n λ.
இல்லையா? என்னோட வேல்யூ 0, 1, 2, 3 அப்படின்னு வேரி ஆகும். அண்ட் கிரேட்டிங்கில் மினிமா கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்றதை பார்த்தோம். n இன்ட்டு a ப்ளஸ் பி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் லாம்டா. ஸோ கிரேட்டிங்கில் மினிமா வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். அதனால் மினிமம் ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் கிரேட்டிங்கில் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கிறதுக்கான ஃபார்முலா ஐ மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர். ஸோ இவ்வளோ ஃபார்முலாஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா அப்படியே ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், மாடரேட்டாக தான் இருக்கும் கொஷின்ஸ். ஸோ முக்கியமான இந்த கிரேட்டிங் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் மேக்ஸிமா கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன, மினிமா கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் இஸ் மோர் இனஃப். ஸோ இந்த பிரின்சிபல் மேக்ஸிமம் கண்டிஷன் பிரின்சிபல் மேக்ஸிமா கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லா ஈக்குவேஷனும் நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே. ஸோ அப்போ அடுத்து இன்றைக்கி கிளாஸில் பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃப்ரெண்டோஃபர் டைஃப்ராக்ஷன். In Fraunhofer diffraction, incident and diffracted wavefronts are. ஸோ ஃப்ரெண்டோஃபர் டைஃப்ராக்ஷனில் இன்ஸ்டன்ட் அண்ட் டைஃப்ராக்டட் வேவ்ஃப்ரண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ரெண்டுமே பேரலாக தான் இருக்கும். வேறஸ் ஃப்ரெண்டஸ் டைஃப்ராக்ஷனில் ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒன்று இன்ஸ்டன்ட் ஆகிறது டைவர்ஜென்ட்டாக இருக்கும், டைஃப்ராக்ட் ஆகிறது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரெண்டோஃபர் டைஃப்ராக்ஷனில் இது ரெண்டுமே இன்ஸ்டன்ட் ஆகிறதும் சரி, டைஃப்ராக்டட் வேவ்ஃப்ரண்ட் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கும். ரெண்டுமே பிளேன் வேவ்ஃப்ரண்ட்ஸாக இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியம். Second question, intensity formula for single slit Fraunhofer diffraction. ஸோ சிங்கிள் ஸ்லிட் ஃப்ரெண்டோஃபர் டைஃப்ராக்ஷனுக்கு என்ன இன்டென்சிட்டி ஃபார்முலா அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ பார்த்தோம் இல்லைங்களா, ஐ ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் இன்டூ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், கண்டிஷன் ஃபார் மினிமா, அதாவது டார்க் பேண்டுக்கான கண்டிஷன் என்ன, எதில், சிங்கிள் ஸ்லிட் ஃப்ரெண்டோஃபர் டைஃப்ராக்ஷனில். சிங்கிள் ஸ்லிட் ஃப்ரெண்டோஃபர் டைஃப்ராக்ஷனில் டார்க் பேண்ட்ஸ்க்கான மினிமா கண்டிஷன் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ டார்க் பேண்ட்ஸ்க்கான மினிமா கண்டிஷன் என்ன, டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் லாம்டா. ஸோ இங்கே எம்மோட வேல்யூ +or -1 +or -2 +or -3 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 0 வேல்யூ வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் இன்க்ளூட் ஆகாது, இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா விச் இஸ் ஃபார் பிரின்சிபல் மேக்ஸிமா இல்லைங்களா. ஸோ இருக்கிறதுலையே பிரைட்டஸ்ட் பேண்ட் எது அப்படின்னா இந்த சென்ட்ரல் பேண்டு தான். ஸோ அந்த சென்ட்ரல் பேண்ட் கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் தான் பிரின்சிபல் மேக்ஸிமா கண்டிஷன். அதில் தான் வந்து 0 இன்க்ளூட் ஆகும். ஆனால் இங்கே நமக்கு கேட்குறது மினிமா, கண்டிஷன் ஃபார் மினிமா, தட் இஸ் டார்க் பேண்ட்ஸ்க்கான கண்டிஷன் கேட்குறாங்க. ஸோ இதில் 0 இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எம் எதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இதுக்கான கண்டிஷன் என்ன, டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் லாம்டா. அண்ட் ஃபோர்த் கொஷின், கிரேட்டிங் ஈக்குவேஷன் ஃபார் பிரின்சிபல் மேக்ஸிமா இன் பிளேன் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங். பிளேன் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங்கில் பிரின்சிபல் மேக்ஸிமா கிடைக்கிறதுக்கான கிரேட்டிங் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் மேக்ஸிமா கிடைக்கிறதுக்கான கிரேட்டிங் ஈக்குவேஷன் என்ன, ஏ ப்ளஸ் பி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா. அதே பிரின்சிபல் மினிமா கிடைக்கிறதுக்கான கிரேட்டிங் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா முன்னாடி வந்து கேபிட்டல் என்னால் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தோம்ல ஃபார்முலாவில் கிரேட்டிங் மினிமா கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன, கேபிட்டல் என் இன்டூ ஏ ப்ளஸ் பி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் லாம்டா. ஆனால் இங்கே நமக்கு கொஷனில் கேட்குறது என்ன, கிரேட்டிங் ஈக்குவேஷன் ஃபார் பிரின்சிபல் மேக்ஸிமா இன் பிளேன் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங். ஸோ அப்போ பிரின்சிபல் மேக்ஸிமா அப்படிங்கும் பொழுது அந்த எண் இன்க்ளூட் ஆகக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஆப்ஷன் சியில் வந்து பிரின்சிபல் மினிமாக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கேட்குறது பிரின்சிபல் மேக்ஸிமா. ஸோ டி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும், ஏ ப்ளஸ் பி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா. அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிட்வீன் டூ அட்ஜசன்ட் பிரின்சிபல் மேக்ஸிமா இன் கிரேட்டிங் பேட்டர்ன் வித் என் ஸ்லிட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மினிமா. நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு அடுத்தடுத்த பிரின்சிபல் மேக்ஸிமா இருக்கும் பொழுது அதுக்கு இடையில எவ்வளோ நம்பர் ஆஃப் மினிமா இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் செகண்டரி மேக்ஸிமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் மினிமா இருக்கும், n-1 மினிமா இருக்கும் இல்லைங்களா. எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரைமரி மினிமா இருக்கும் அப்படின்னு கேட்டால் n-1 மினிமாஸ் இருக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் செகண்டரி மேக்ஸிமா இருக்கும் அப்படின்னு கேட்டால் n-2 இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே கொஷினில் அப்படியே பிட்வீன் டூ அட்ஜசன்ட் பிரின்சிபல் மேக்ஸிமா இன் கிரேட்டிங் பேட்டர்ன் வித் n ஸ்லிட்ஸ் நம்பர் ஆஃப் செகண்டரி மேக்ஸிமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆப்ஷனாக சூஸ் பண்ணணும், டி ஆப்ஷன் சூஸ் பண்ணணும், n-2 அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஆனால் நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது பிரின்சிபல் மேக்ஸிமாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மினிமா இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு அடுத்தடுத்த பிரின்சிபல் மேக்ஸிமாக்கு இடையில எவ்வளோ நம்பர் ஆஃப் மினிமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், n-1 அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டில் ஜோன் பிளேட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம், டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டில் இருக்கக்கூடிய 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம்.
ஃப்ரெனோஃபர் டைஃப்ராக்ஷன், ஃப்ரெனெல்ஸ் டைஃப்ராக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக 2 டிஃப்ரென்ஸ் தான். ஃப்ரெனெல்ஸ் டைஃப்ராக்ஷனில் இன்ஸ்டன்ட் பீம் வந்து டைவர்ஜென்ட்டாக இருக்கும், டைஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். வேறஸ் ஃப்ரெனோஃபரில் இன்ஸ்டன்ட் பீமும் சரி, டைஃப்ராக்டட் பீமும் சரி, ரெண்டுமே எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். அண்ட் இந்த ஃப்ரெனெல்ஸில் யூஸ் பண்ணுற அந்த வேவ் ஃப்ரண்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்ஸாக இருக்கும். வேறஸ் நம்ம இங்கே ஃப்ரெனோஃபரில் இன்றைக்கி கிளாஸில் பார்த்த ஃப்ரெனோஃபரில் நமக்கு இருக்கிற வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனும் சோர்ஸும் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஃப்ரெனோஃபர் டைஃப்ராக்ஷனில். வேறஸ் ஃப்ரெனெல்ஸில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெனோஃபர் டைஃப்ராக்ஷன் அண்ட் ஃப்ரெனெல்ஸ் டைஃப்ராக்ஷன். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். பிரின்சிபல் மேக்ஸிமா, பிரின்சிபல் மினிமா, செகண்டரி மேக்ஸிமா, செகண்டரி மினிமா, கிரேட்டிங் எலமெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து என்னென்ன மேக்ஸிமா கண்டிஷன் இருக்குது, என்னென்ன மினிமா கண்டிஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு 2-3 தடவை அதை ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்த டார்க் ஃப்ரின்ச்சஸ், பிரைட் ஃப்ரின்ச்சஸ்க்கான கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு குழப்பம். எதுக்கு குழப்பம் அப்படின்னா அந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு குழப்பம், அதுக்கப்புறம் லைட்டோட இன்டர்ஃபரன்ஸ்க்கு குழப்பம், இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட்டுக்கு சில மேக்ஸிமம் மினிமம் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கரெக்டாக என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து பிரைட் ஃப்ரின்ச்சஸ்க்கு இருக்கணும், டார்க் ஃப்ரின்ச்சஸ்க்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேபுலேஷன் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூசன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதாமல் ஜென்ரலாக நான் கொடுத்த நோட்ஸு, நம்மளுடைய அகாடமியில் கொடுத்த மெட்டீரியலை வந்து நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறப்போ ஞாபகம் இருக்கும். ஆனால் கன்சாலிடேட் பண்ணி பார்க்குறப்போ அது ஞாபகம் இருக்காது. ஸோ நீங்கள் தனியாக இந்த மாதிரி போட்டு நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். நோட் பண்ணி வச்சு படிங்க. இனி உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு டாபிக் புரியல அப்படின்னா இந்த வீடியோவை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ தட் யூ வில் கெட் த கிளாரிஃபிகேஷன் ஆன் த டாபிக். ஓகே. ஸோ அது நம்மளுடைய அகாடமியில் கொடுத்துருக்க நோட்ஸ் இருக்குது இல்லைங்களா, உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் புக்கு. அந்த புக்கில் வந்து நிறைய கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாபிக் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமும் அந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ தெரியாத கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி படிக்க படிக்க அந்த லேர்ன் பண்ணிக்கிற பாயிண்ட்ஸே ஆட் அப் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் அப்படின்னா அதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் உங்களுடைய புக்கில் கொடுத்துருக்குற அந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸை அட்டன் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அட்டன் த டெஸ்ட் ஈஸிலி. ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் பற்றி பார்ப்போம். அதில் ஜோன் பிளேட் வந்து முக்கியமான டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.